வணக்கம் சார். வணக்கம். சார், நேத்து சட்டப்பேரவையில நடந்த அந்த கரூர் விவகாரம் தொட்டு நடந்த காரசாரமான விவாதம். அதிமுக தரப்புல இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நெறைய கேள்வி எழுப்புனாரு. அதுல திமுக சைடுல பதில் சொல்லியிருந்தாலும், அது முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல திமுக தரப்புல முதலமைச்சருடைய உரை என்றது, எந்த தவறுமே எங்க மேல கிடையாது முதல்ல. எல்லா தப்பும் விஜய் தான் காரணம்னு சொல்றார் இல்லையா? அத நம்ம ஏற்கல. 2 தரப்புலயுமே தவறுகள் இருக்குன்றத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது. இப்போ காவல்துறை தரப்புல உரிய பாதுகாப்பு போன்ற பல விஷயங்கள முன்வைக்கிறாங்க. நம்ம என்ன அடிப்படையில கேட்கிறோம்னா, டிஎஸ்பி உங்கள எச்சரிச்சாங்க. அதையும் தாண்டி விஜய் போனாரு. அதையுமே 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மதிக்கலன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஒரு காவல்துறையுடைய எச்சரிக்கைய ஒருத்தர் மதிக்கல அப்படின்னா, காவல்துறை அங்கவே அவங்கள தடுத்து நிறுத்து, கைது செய்வதற்கான எல்லா உரிமையும், எல்லா அதிகாரமும் காவல்துறைக்கு இருக்கு. அப்ப ஏன் காவல்துறை விஜயையோ, நிர்வாகிகளையோ ஏன் கைது செய்யல? நாங்க சொல்லி அவங்க கேட்கலன்னு சொல்றதுக்கு, நீங்க ஒரு அதிகாரமுள்ள அமைப்பு கிடையாது. அவங்களை தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதையும் மீறினா அவங்களை கைது செய்வதற்கான அதிகாரமும் காவல்துறைக்கு இருக்கு. அப்ப காவல்துறை இந்த விஷயத்துல ஏன் நீங்க கைது செய்யலன்றது தான் நம்ம தொடர்ந்து கேட்கக்கூடியது. இன்ன வரைக்கும் நீங்க பாருங்க, எஃப்ஐஆர்ல விஜயுடைய பேர் சேர்க்கல. ஏன் சேர்க்கப்படல? அல்லு அர்ஜுனாவை பார்க்க வந்த ஒரு உயிர் போச்சு. விஜயை பார்க்க 41 உயிர் போச்சு இல்லையா? அடிப்படையில நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். விஜயை நீங்க உடனே கைது பண்ணி நீங்க சிறையில் அடையுங்கலாம் சொல்லல. அடிப்படையில உங்க காவல்துறை என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ அந்த உரிய பாதுகாப்பு, அந்த இடம் தொடர்பான பிரச்சனைய பேசுறாங்க. அந்த வேலுச்சாமிபுரத்துல முதல்ல அதிமுகக்கே இடம் கொடுக்கலையாம். அதன் பிறகு நீதிமன்றம் போயிட்டு தான் அவங்க இடம் வாங்கினதா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்போ அங்கே ஏன் நீங்கள் இடம் கொடுக்கல? நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே பாதுகாப்பு குறைப்பு அல்லது அங்கே அத்தனை பேர் அங்கே திருட முடியாது, இவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்தாலும் நீங்கள் இடம் பர்மிஷன் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது. அவ்வளோ பேர் அங்கே வராங்க. ஏன்னா விஜயுடைய பரப்புரை ஸ்டார்டிங் ஒன்றும் கரூர் கிடையாது. பல இடத்த பார்த்துருக்கீங்க, 2-3 இடத்துல பார்த்துருக்கீங்க. இதையெல்லாம் பார்க்குறீங்க. அந்த தொண்டர்கள் சொல்லதை விட அதிகமான வராங்க. 2வது அவங்க தொண்டர்கள்ன்ற மனநிலையில் இல்லை, எல்லாரும் ரசிக மனப்பான்மையில் இருக்கிறீங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அங்கே ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதுக்கு காரணம் அங்கே வேறு விதமான உயிர் சேதங்கள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் ஆஃப் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய காவல்துறையும் தமிழக அரசும் அந்த கூட்டத்தை எப்படி கையாளுதுன்னு சொல்லிட்டு ஏன் தெரியாமல் போச்சு? நீங்கள் அவ்வளோ பேர், நான் என்ன சொல்கிறேன், டோல்கேட்டில் எவ்வளோ வண்டி என்ட்ரி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கூட்டம் மாவட்டத்துக்குள்ளே வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதையெல்லாம் வரும்போது நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். இன்றைக்கி நீங்கள் பல கட்சிகளினுடைய மாநாடுகள்லாம் எடுத்துங்க. உதாரணத்துக்கு நீங்கள் விசிகாவுடைய மாநாடோ இல்லை பாமகவுடைய மாநாடோ எந்த மாநாடு எடுத்தாலுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இவ்வளோ மக்கள் தான் வராங்க, அதையும் மீறி வராங்க அப்படின்னா அங்கே நிறுத்திடுவாங்க. உதாரணத்துக்கு திருச்சியில் நடத்தின விசிகாவுடைய இந்த பேரணி மாநாடு கூட பார்த்தீங்கன்னா, அங்கே திருமாவளவனே சொல்கிறாரு, நிறுத்தி வச்சுருக்காங்க உள்ள இடம் இல்லைன்றதுக்காக. அப்போது அவங்க நிறுத்தி வைப்பதற்கான எல்லா சோர்ஸும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் நினச்சா நிறுத்தி வச்சுருக்கலாம். இந்த கூடுதலான காவலர் பற்றாக்குறை அப்படின்றத 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த காவல்துறையுமே விஜய் கட்சிக்காக மட்டும் தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க பேசுகிறாங்க, ஏன் காவல்துறை போகலன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, நீங்கள் காவல்துறை பற்றாக்குறை அப்படின்றது, காவல்துறை பற்றாக்குறைன்றது நம்ம ஏற்கிறோம். ஏண்டானா கூடுதலான பாதுகாப்பு வழங்க வேண்டியது பொறுப்பு. நம்ம விஜயை பிரச்சாரமே நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் மக்களை சந்திக்கவே கூடாதுன்னு சொல்வதற்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அது அவங்களுடைய ஒரு அரசியல் கட்சினா மக்களை சந்திப்பது, பிரச்சாரம் பண்ணுவது, மக்களை இந்த மாதிரி பொதுவெளியில் சந்திப்பது தான் வழக்கம். அப்போ இவரை போன்ற ஒரு பெரும் நட்சத்திரங்கள் வரும்பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு தான் உறுதி செய்யணுமே தவிர, நீங்கள் வரவே கூடாது, நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, நீங்கள் வெறுமனையே ஆன்லைனில் மட்டுமே பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்வதற்கான உரிமை யாருக்குமே கிடையாது. அப்போது அவரை வரும்பொழுது அவரை பாதுகாப்பதற்கான பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்குது. அதே சேம் டைம் உங்களுடைய பாதுகாப்பு விதிமுறைகளை அவங்க கடைபிடிக்கலை, நீங்கள் சொல்கிறது அவங்களை கேட்கல அப்படின்னா அவங்களை கைது பண்ணுவதற்கான அதிகாரம், அதற்கான பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்குது. அப்போ நம்ம அதை தொடர்ந்து சொல்கிறோம், ஏன் நீங்கள் விஜய் மேலே குறைந்தபட்சம் எஃப்ஐஆர் கூட நீங்கள் போடல அப்படின்றது நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இந்த கரூர் விவகாரத்தில் எப்படியுமே திமுகவுக்கு சம்மந்தம் கிடையாது, திமுகவினுடைய நபர்களுக்கு குறைந்தபட்சம் எதுலையுமே தொடர்பு கிடையாதுன்னு சொல்கிறத நம்ம ஏற்கல. ஏன்டானா அந்த ஒரு கேள்வி அந்த கட்சியினரே எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி சரி என்பதை நம்பிதான் இந்த வழக்கை சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியிருக்கு. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு 2 தரப்பு வாதமும் போயிருக்கு. தமிழ்நாடு அரசுடைய வாதமும் போயிருக்கு, பாதிக்கப்பட்ட தரப்பு தாவேக்காவுடைய வாதம் போயிருக்கு. ஏன்னா தாவேக்காவினுடைய பிரைமரி குற்றச்சாட்டே காவல்துறை மேல் தான் வைக்கிறாங்க. எங்களை ஏன் இவங்க வரவேற்கணும், இது வரைக்கும் எங்கேயுமே வரவேற்கலையே. அப்புறம் அந்த பாட்டிலில் செந்தில் பாலாஜியோட பேர்லாம் இருந்துச்சு இந்த தண்ணீர் பாட்டிலில். அப்புறம் அவங்க பல சந்தேகங்கள்லாம் வைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா,
தாவேக்கா சொல்லக்கூடிய சில மோசமான கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, யாரோ ஒருத்தவங்க வந்து கத்தி எடுத்து வெட்டானுங்க, மயக்கு மருந்து தெளிச்சுட்டானுங்க அப்படிலாம், அதெல்லாம் பொய். அதெல்லாம் வந்து ரொம்ப பொய் அது. நீங்கள் விமர்சனம் பண்ணுற பேரில் வந்து இதில் பின்ன அரசியல் பண்ணக்கூடாது. அதே சேம் டைம் உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் கேளுங்க. இப்போ நீங்கள் சிபிஐ கிட்ட வந்து வழக்கு வந்து ஒப்படைச்ச உடனே என்ன சொல்கிறாங்க, அப்போ தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லையா? ஏன்னா விஜய் போன்றவருக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அஜித்துடைய மரணத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி இருக்கும் பொழுது சிபிஐ எதற்குன்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு நபர் தான் வந்து விஜய். அந்த கட்சியுமே அதான் வந்து முன்னெடுப்புறாங்க. இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு காவல்துறை மேலே வந்திருக்கு. அப்போது அதனால தான் அவங்க குற்றச்சாட்டு எழுப்புறாங்க. ஏன்னா இதில் ஒரு தெளிவான ஒரு முடிவும் உறுதித்தன்மையும் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கிட்டே இல்லை. ஏன்னா அவங்க அரசியலுக்கு புதுசு. ஒரு விஷயத்தை முன்னுக்கு பின்னா பேசுகிறாங்க. நீங்கள் அஜித்துடைய விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா குற்றம் சுமத்தப்பட்டது அடித்து கொண்டவனுங்க அதே போலீஸ்காரனுங்க. அப்போது அவங்க மேலே கரை இருக்கும்பொழுது நம்ம சிபிஐ தான் கேட்கும்பொழுது, ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, எஸ்ஐடி அமைங்கன்னா எஸ்ஐடி யார் இங்கே இருக்கக்கூடிய அதே ஐபிஎஸ் ஆஃபீஸர், இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஐஓவை தான் விசாரிக்க போகிறாரு. அப்போது அதில் அவங்க முரண்பட்டாங்க. இப்போ இதில் வந்து சிபிஐ வந்து கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, சிபிஐ கிட்ட வந்து திமுக கவர்மெண்ட் வந்து இங்கே மாநில அரசாக இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க, சிபிஐ வந்து எதிர்க்கக்கூடியவங்க இன்றைக்கி கூட்டணி கட்சியெலாம் எதிர்க்கிறாங்க, பல பேர் வந்து எதிர்க்கிறாங்க. என்னென்னா வந்து சிபிஐ வந்து பாருங்கள் மாநில அரசினுடைய கைப்பாவையாக தான் இருக்கும், அமித்ஷா கையில் வந்து விஜயுடைய குடுமி சிக்கிடுச்சு, இது போன்ற பல அரசியல் விவகாரங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, சிபிஐ கிட்ட வழக்கு போயிடுச்சு. அதன் பிறகு தான் பாருங்கள் புஷி ஆனந்த் போல நபர்கள்லாம் வெளியே நடமாட தொட்டுறாங்க. இது வரைக்கும் வந்து பதுங்கி இருந்தவங்கலாம் இந்த சிபிஐ கிட்ட என்னைக்கு வழக்கு விசாரணை போயிடுச்சு தெரிஞ்ச உடனே வெளியே நடமாட வந்து தொடங்குறாங்க. அப்போ சிபிஐ வந்து நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு அமைப்பாக விஜய் கட்சியினர் பார்க்குறாங்களான்றது விளக்கணும். ஏன்னா அஜித்துடைய விவகாரத்தில் சிபிஐ நம்ப மாட்டீங்க, இந்த விவகாரத்தில் வந்து நம்புவேன். ஏன்னா அஜித்துடைய விவகாரத்தில் சிபிஐ நீங்கள் சரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிஜேபி ஒரு பாசிச கட்சி சொல்லிட்டு விஜய் இப்போ பேசுகிறார் இல்லையா, ஐ மீன் கொள்கை எதிரி சொல்லிட்டு அதை பேச முடியாது. அப்போ அரசியல் ஆதாயத்திற்காக நம்ம அரசியலுடைய துறைகளை கையாளுறோமா அப்படின்றது விஜய்கிட்ட நம்ம கேட்க விரும்புகிறோம். அவங்க கட்சியினிடம் நம்ம கேட்க விரும்பக்கூடியது ஒன்று தான். இப்போ சிபிஐ கிட்டே எனக்கு வழக்கு வந்து போயிடுச்சுன்னா ஈவன் 2 பேர் மேலே தப்பு இருக்குன்றதான் அவங்க வந்து சொல்ல வருவாங்க. ஏன்னா திமுக மேலே தவறு இருக்குன்னு ஒன்று சுட்டி காட்டினா கூட என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோதான் சிபிஐயே வந்து ஒட்டுமொத்தமாக அது பிஜேபியினுடையது, அவ்வளோதாங்க, இதனால தாங்க முன்னாடியே நாங்கள் சொன்னோம் சிபிஐ எங்களை தாங்க குற்றவாளி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவங்க மேலேயும் தப்பு இருக்குது. நேர தவறிய விஜய் 3 மணிலேருந்து 7 மணி, ஐ மீன் 3 to 10 நினைக்கிறேன், 3லேருந்து 10 மணிக்கு தான் பர்மிஷன். அப்படின்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் 12 மணிக்கு தலைவர் வருவார்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அப்போ தொண்டை எதை பார்ப்பான்? ஏன்னா எல்லாருமே 24/7 நியூஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு அதிகாரமிக்க ஒரு நபர் வந்து சொன்னால் அந்த டைமில் வந்துடுவாங்களா அப்படின்ட்டு தான் பார்க்கக்கூடியது. அங்கே நீண்ட நேரம் மக்களை வந்து காக்க வைத்தது விஜயுடைய மிகப்பெரிய ஒரு தப்பு. நேரத்துக்கு வர சொல்லிட்டு வராமல் போனது பெரிய தப்பு. ஆனால் பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டு அல்லது அவரை வந்து அந்த இடத்துல தடுத்து நிறுத்தாமல் அலோவ் பண்ணது காவல்துறை செய்திருக்கக்கூடாது. அவங்க தடுத்து நிறுத்திருக்கணும். அதை அவர் கேட்கல அப்படின்னா நீங்கள் கைதும் செய்திருக்கணுன்றதான் நம்ம சொல்லக்கூடியது. இப்போ நேற்று சட்டப்பேரவையில் எடப்பாடி அவர்கள் என்ன வந்து முன் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த உடற்கூறாய்வு பரிசோதனை வந்து பண்ணது ராத்திரியா கம்மியான மேஜைகள் இது எல்லாமே இவ்வளவு அவசரமா பண்ணிருக்கக்கூடிய காரணம் வந்து என்ன? நீங்கள் சாதாரண ஒரு வயசானவர் செத்துட்டா கூட பாருங்கள், நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் போனால் உடனே பாடி கொடுத்துட மாட்டாங்க. இதான் வழக்கம். இதில் வேறு இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ண மாட்டேன்னுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து சாயங்காலத்துக்கு மேலே இருட்டில் ஏன் இருட்டில் பண்ண மாட்டேன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க, சூரிய வெளிச்சத்தில் தான் பண்ணணும் அப்படின்றது அவங்க ப்ரொசீஜராக வந்து சொல்லப்படுது. பட் இந்த இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ சீக்கிரமாக கையாளுருக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சந்தேகம், ஏன்னா அவனுங்க இப்போ எழுப்புறாங்களே தாவேக கட்சி சார்ந்தவங்க வெட்டிட்டாங்க, பாய்சன் கொடுத்துட்டாங்க, மயக்க மருந்து தெளிச்சிட்டாங்கலாம் எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் அவன் பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து எழுப்புறானோ சொல்லிப்பட்டு எழுப்புறானோ அது அவங்ககிட்ட தான் இருக்குது அவன் சொல்லக்கூடியது. ஆனால் நீங்கள் உடனே போஸ்ட்பான் பண்ணதுனால ஏன் அப்படின்ற சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க. அதுக்கு இந்த அரசுமே வந்து வேறு வழி இல்லாமல் போது என்ன பதில் சொல்ல முடியும், நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா மேசைகள் குறைவுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து உடனே தானே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மேட்சுகள் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்களா அப்படின்றத முதலமைச்சர் தான் வந்து அது விளக்கணும். அது என்ன விளக்குனாருன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போது இவங்க அதிமுக தரப்பில் வந்து எதிர்க்கட்சியாக எழுப்பக்கூடிய கேள்விகள் சரியான ஒன்று தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் கூடுதலாக எப்படி நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து ஒரு நீங்கள் போஸ்ட் மாடல்லாம் ஒன்றும் சின்ன ஒரு தையல் போகிற விஷயம் கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் சாப்பிட கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். அது அந்தளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் அனுப்புவானுங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம்ன்றது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஆனால் இவங்க உடனே ஏன் பண்ணுறாங்க? ஒருவேளை இந்த அரசு வந்து இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக சால்வ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்குறாரு. அப்போ இந்த பிரேத பரிசோதனை என்பது இந்த கரூர் வழக்கில் மிக முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது. விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். பட் அந்த கேள்வி நியாயமானது தான்.
அதே மாதிரி இந்த கரூர் விவகாரம் குறித்து கேள்வி அடுக்கடுக்கா எடப்பாடி வந்து எழுப்பிட்டு இருக்கிறப்பவே வழக்கம் போல லைவை வந்து துண்டிச்சதையும் பார்க்க வந்து முடிஞ்சு. இது ரெகுலரா இல்லை, நடந்தது. லைவை துண்டிக்கிறதுன்றது இவங்க தான் கருத்துரிமை காவலர்கள். திமுக இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து சட்டப்பேரவையினுடைய லைவ் எல்லாம் கொடுப்போம். நான் என்ன சொல்கிறேன், நீ லைவை துண்டிக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குது, ஏன் துண்டிக்கிறீங்க? அப்போது மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய பிரதிநிதிகளாக பேசக்கூடியவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். ம். அவங்களுக்கே அங்கே பிரதிநிதித்துவம் இல்லை, அவங்களுக்கே அங்கே பார்த்தீங்கன்னா சரியான உரிமை இல்லை, இவங்க லைவ் கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த லைவ் கட் பண்ணுறது அப்படின்றது மக்களுக்கு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க தெரியக்கூடாதா? ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, அதை நீங்கள் லைவ் கட் பண்ணுறீங்க. ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரம், கருத்துரிமை சுதந்திரம்லாம் பேசக்கூடிய பக்கமாக பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுறோம், இது பண்ணுறோம், பார்த்தீர்கள் எடப்பாடியுடைய ஆட்சியில் இது நடத்துவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலே வந்து லைவ் துண்டிச்சிடுறாங்க. இது வந்து ஒரு பாசிச போக்கு தான் இது. ஒருத்தனுடைய கருத்துரிமையினுடைய குரல் வேலையை நினைக்கிறதும் ஒன்று தான், ஒரு எதிர்க்கட்சியாக உங்களை கேள்வி கேட்கும் பொழுது அதை வந்து லைவில் வந்து போட விடாமல் கட் பண்ணுறது ஒன்று தான். அப்போ நீங்கள்லாம் கருத்துரிமை வந்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல நமக்கு. முதலமைச்சர் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு சில முரண் வந்து பார்க்க வந்து முடிஞ்சது. முன்னாடி அதிகாரிகள் வந்து போயிட்டு ஏடிஜிபி என்ன சொல்லியிருந்தாருன்னா 500 பேர் காவலர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்ட்டு. பட் நேற்று முதலமைச்சர் வந்து 606 அப்படின்ட்டு ஒரு புதுசா ஒரு நம்பர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினப்போ வந்திருக்கட்டும், அந்த கரூர் மாவட்டம் மின்சாரத்துறை அதிகாரி பேசினப்போ வந்திருக்கட்டும், மின்னை நாங்கள் வந்து துண்டிக்கவே இல்லை, கரண்ட்டை கட்டே பண்ணலன்னு சொன்னாங்க. பட் நேற்று முதலமைச்சர் வந்து கரண்ட்டை வந்து துண்டிக்கப்பட்டது, அங்கே எதுவும் ஆக்சிடென்ட் ஆகுறது இல்லை, அது வந்து அவர் ஜெனரேட்டர் வந்து ஆஃப் பண்ணப்பட்டன்னு தான் சொல்கிறாரு. பட் கரண்ட் வந்து துண்டிக்கப்பட்டது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் மின்சாரத்துறையில் அந்த செயலாளர் கொடுத்த பேட்டி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இல்லை, நம்ம செந்தில் பாலாஜி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துக்கவே விரும்பல. ஏன்னா அவருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு தெரியல எனக்கு. எப்படி நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன உங்களுக்கு அந்த அடிப்படையில் தார்மீக உரிமை இருக்குது, உங்களுக்கு என்ன அங்கே தேவை இருக்குது, நீங்கள் யார் அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா, இல்லை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரா, இல்லை நீங்கள் முதலமைச்சர் பிரதிநிதியா? முதலமைச்சர் பிரதிநிதினா முதலமைச்சர் வந்து போயிட்டு வராங்க, முதலமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வர்றாரு, நீங்கள் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க? உங்களை 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதுக்காக நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்களா? இல்லை உங்கள் மேலே அலிகேஷன் இருந்தாலும் ப்ரெஸ் மீட் செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கு விசாரணை இருக்கும் பொழுது அரசனுடைய அலுவலர்கள் செய்தி தொடர்பாளராக ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு அதிலே உடன்பாடு கிடையாது. ஆனால் இவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் அவங்கள அதுக்காக தான் நியமனம் பண்ணியிருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ஒரு வழக்கு விசாரணை. அப்போ நீங்கள் உங்களை பற்றி பேசினா மீடியா ட்ரையல்னு சொல்கிறீங்க, இந்த வழக்கு விசாரணை பற்றி பேசினா வந்து விஜய் தரப்பை ஆதரிக்கக்கூடியவங்களை கைது பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி வந்து எல்லா தப்பும் விஜய் மேலே சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்க? இப்போ இது எந்த லிஸ்ட்டில் வருது இது? இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி வந்து தன்னை புனிதராக காமிச்சுக்கிறாரு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இவங்க தாவக வைக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஆட்கள்லாம் உள்ளே பூந்துட்டாங்க. அந்த விஷயத்துக்குள்ள எனக்கு நம்பிக்கையில் உடன்பாடு இல்லை. ஏன்னா எவ்வளோ ஒரு மோசமான கேடு கேட்டவங்க கூட வந்து நம்மளால் ஒரு 40 உயிர் போகும்னா அதை யாரும் பண்ண மாட்டானுங்க. ஒரு விபத்து, அந்த விபத்திற்கு யார் வந்து முக்கியமான பொறுப்பு? 2 தரப்பே பொறுப்பேற்க வேண்டியதை வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சொல்லிட்டு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை எதிர்க்கிறோம், அதை நம்ம ஏற்கல நம்ம. அப்போது இந்த காவல்துறையுடைய பற்றாக்குறைன்றது அது எனக்கு தெரிஞ்சு அது அந்த மாவட்டத்துடைய எஸ்பி தான் அது சம்மந்தமான அறிக்கையை வந்து கொடுக்கணும். நீங்கள் முதலமைச்சர் கொடுக்குறதையோ இல்லை முதலமைச்சர் வந்து கொடுத்துருந்தாலுமே கூட முன்னாடி கொடுத்தது பொய்யான விஷயமான ஒன்றுக்கு வருது இல்லையா? அப்போ தெளிவுபடுத்தணும் அப்படின்னா அந்த மாவட்டத்துடைய எஸ்பி வந்து தன்னுடைய அஃபிஷியல் பேஜில் ஏதாவது வெளியிட்டால் தான் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி நேற்று இபிஎஸ் வந்து கேட்டது முக்கியமான விஷயம், கரூர் விவகாரத்தில் இவ்வளவு அவசரமா வந்து முடிவெடுக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் கிட்னி அந்த திருட்டு வரத்துல வந்து ஐயோ, கிட்னி திருட்டு சொல்லக்கூடாது. கிட்னி திருட்டு சொல்லாதீங்க, வாயில போட்டுங்க. கிட்னி முறைகேடு, அது கிட்னி திருட்டுலாம் கிடையாது. ஆமாம், அது வந்து கிட்னி திருட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. இது புது விளக்கங்கள், மிக மோசமான விளக்கங்கள்லாம் திமுக ஆட்சியில் தான் கொடுக்கல. வெள்ளை அறிக்கை எங்கன்னு கேட்டால் வெள்ளை பேப்பர் எடுத்து திமிரை எடுத்து காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அதிகாரத்தினுடைய திமிருடைய உச்சம். அது வெள்ளை அறிக்கைனா இதுதான் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பண்ணக்கூடியதெல்லாம். அதே போல் கிட்னி திருட்டுன்னு சொன்னால் இல்லை முறைகேடு அப்படி எனக்கு புரியல. முறைகேடுனா என்ன, திருட்டுனா என்னன்னு சொல்லிட்டு தனியாக விளக்கணம் போல் இருக்குது. இப்போ இந்த விவகாரத்தில் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க, இவங்க தமிழ்நாடு அரசுக்கு பெரியான ஒரு பேக் ஃபேர் வந்து வந்துருச்சு. இப்போது இந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு முறைகேடு தான், நாங்கள் விசாரித்து குழு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரித்து நீங்கள் குழு போடுங்க, ஜனநாயக நாட்டில் உங்களை எதிர்க்கட்சி கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இன்றைக்கி கூட இந்த பேட்ச் எல்லாம் அணிஞ்சு வந்துருக்காங்க, கிட்னிக்கல் ஜாக்கிரதை, அதெல்லாம் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படுறாங்க. பட் இதெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. அந்த இவங்க சொல்லக்கூடியதே கிட்னி முறைகேட்டில் 100 குடும்பங்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டு வந்திருக்குன்னா 100 குடும்பத்தினுடைய சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. அப்போது ஒரு பெரும்பாரியான ஒரு சர்க்கிள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு உரிய விளக்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்கன்னு கேட்டால், நாங்கள் 2 பேரை கைது பண்ணிட்டோம், நீ 2 பேரை கைது பண்ணுற இல்லையா? திமுகவை சார்ந்த நபர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, ஏன் நீ கைது பண்ணல?
குறைந்தபட்சம் நீ ஏன் விசாரணை கூட கூட மாட்டேன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஏதோச்சதிகாரம் தானே. நீங்கள் வந்து உங்களை சார்ந்தவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சா நீங்கள் கைது பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களை விமர்சக்கூடியவங்க வந்து பேசினா கூட போதும் அவங்களை கைது பண்ணுறீங்கன்னா இது எப்படி இது? அப்போது நீங்கள் உங்கள் மேலே சந்தேகம் இருக்குன்னா குறைந்தபட்சம் நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்காத விசாரணைகள் இல்லையா? விசாரிக்க கூட எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய முறைகேடு நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஆளுங்கட்சி சப்போர்ட் உள்ள ஒரு நபருக்கு வந்து தெரியாமல் நடக்குதுன்னு சொன்னால் அது பொய். அங்கே ஆளுங்கட்சி சப்போர்ட்டான ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அந்த ஆளுங்கட்சிக்கு திமுகவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி சார்ந்தவங்களே வந்து கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க. புரோக்கரை அரெஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள். புரோக்கரை அரெஸ்ட் பண்ணினா பிரயோஜனம்? புரோக்கருக்கு யார் பணம் கொடுத்தது? புரோக்கருடைய முதலாளியை இவனை தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாங்கள் குழு போட்டிருக்கோம், எங்களுக்கு உயர்நீதிமன்ற குழு. அந்த குழுக்கு அப்பீல் போகிறீங்களா நீங்கள்? என்கிட்ட ஏதாவது இந்த மடியில் வந்து கனம் தான் வழியில் பை இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே கரை இல்லை அப்படின்னா நீங்கள் ஏன் அப்பீல் போகிறீங்க? இவங்க போன அப்பீல்லாம் பாருங்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் அப்பீல் போகிறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் நீங்கள் ஏன் அப்பீல் போகிறீங்க? நீங்களா காரணம்? உங்கள் கவர்மெண்ட்டாக காரணம்? உங்கள் திமுகவை காரணம்? நீங்கள் ஏங்க பதறீங்க? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க? இல்லை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் அப்பீல் போனீங்க, அதுக்கு சிபிஐ தான். விஜயுடைய அந்த கரூர் வழக்கில் சிபிஐ தான் விசாரணை சொல்லிட்டீங்க. அப்போது நீங்கள் அப்பீல் போகக்கூடிய எல்லாவற்றிலும் பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சம்மட்டியடியே சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அரசு சிபிஐக்கு மாற்றும் பொழுது நீங்கள் வந்து இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதுனாலே அப்பீல் போகிறாங்க. இப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில் சந்தேகிக்கக்கூடிய பல பேர் இந்த ஆட்சியாளர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள். அப்போ அவங்களை நீங்கள் காப்பாற்றுறீங்களான்னு ஒரு கேள்வி வருது. குறைந்தபட்சம் சந்தேகக்கூடிய நபர்கள் மீது இவங்க வந்து இது வரைக்கும் விசாரணை கூட வைக்கல. இப்போ பாஜகவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு பால் கனகராஜ் வழக்கறிஞர் அவரை கூட்டு விசாரணை பண்ணாங்க. சரி, விசாரிக்கிறீங்க. அதே போல் இன்னும் சில பேர் சொல்கிறாங்களே அவங்களாம் விசாரிக்க மாட்டேங்க. இது வரைக்கும் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வரக்கூட வரல இது வரைக்கும். அப்போ அதனால தான் நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, உயர்நீதிமன்றம் உங்களுடைய அந்த அறிக்கையில் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, அவங்க குடும்ப சார்ந்தவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாதுன்றதுனால தான் நீங்கள் இது வரைக்கும் விசாரிச்சு வரைக்கும் போதும், சிபிஐ இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தமிழ்நாட்டு அரசினுடைய ஒரு காவல்துறை, திமுக ஆட்சி ஏதோ அதிமுக யாரோ ஒருத்தங்க ஆட்சி செய்தால் கூட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே நமக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் அது. இவங்களுக்கு விசாரணைக்கு தெரியல, இவங்க மேலே சரியான விசாரணை இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. அந்த அவமானத்தை தொடர்ந்து இந்த ஆட்சியில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் எல்லா வழக்குமே சிபிஐக்கு மாற்றிடுறாங்க இன்றைக்கி. நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போனாலுமே கூட உச்சநீதிமன்றம் இது வரைக்கும் ஒரு வழக்கில் கூட இல்லைப்பா தப்பு, நீங்கள் சரியாக விசாரிச்சிருக்கீங்க, விசாரணை தொடர்ந்து சொல்லவே இல்லையே, இது வரைக்கும் ஒரு வழக்கில் சொல்லலையே, எல்லா வழக்கும் சிபிஐக்கு தானே மாற்றுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சிபிஐ உங்களுக்கு குற்றவாளி சொல்லிட்டா இது சனாதனத்தினுடைய வேலை, இது அமித்ஷாவினுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த கரூரோட கூட பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல திமுக மேலே தப்போ இந்த ஆட்சி மீது கவனக்குறிப்பு வந்தால் கூட உடனே அவ்வளோதான், விஜய் வந்து அமித்ஷா கிட்ட போயிட்டாரு, அமித்ஷா வந்து கூட்டணி வரன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் பாருங்கள் தீர்ப்பெல்லாம் வந்து அவங்க சாதகமாக அடிச்சு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிபிஐ அப்படி ஒன்றும் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க தான். அப்போ சிபிஐ ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படியே ரொம்ப ஃபேவராக ஒன்றும் விஜய் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா விஜய் மேலே தப்பு இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் போனதுக்கு இதுக்கு ஒரு காரணம் தான் தொடர்ந்து சொல்கிறோம். அப்போ விசாரணை இல்லாத வந்து முழுமையாக வெளியே வருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று அதிமுக தரப்புல வந்து சொல்றது வந்து என்னன்னா, சட்டப்பேரவையில் அந்த மரபையை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எப்பவுமே எதிர்கட்சி கேள்வி கேட்டு ஆளும் தரப்புல வந்து பதில் வந்து சொல்லணும். நேற்று அதே வந்து இல்லாமல் சபாநாயகர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரத்த கொதிப்பான்னு கேட்குறாரு. அந்த பேட்சை பார்த்துட்டு ரத்த கொதிப்பான். இல்லை, இது வந்து இவர் சபாநாயகரே கிடையாதுங்க. இவர் சபாநாயகர்ன்றவங்க வந்து என்னதான் வந்து ஆளுங்கட்சி சார்பாக வந்தால் கூட ஓரளவுக்கு நடுநிலைமையோடு இருப்பாங்க. ஓரளவுக்கு நான் முழுமையாக அப்படியே நான் அதிமுகவும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு தான் திமுக எம்எல்ஏ அப்படின்றத வந்து நிரூபிக்கிறாரு. இவர் எனக்கு பேசக்கூடியதெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். நீங்கள் சபாநாயகராக இல்லை அந்த கட்சியினுடைய ஆதரவாளராக நீங்கள், இவர் எல்லாவற்றிலும் பாருங்கள், நீங்கள் திமுக சார்ந்தவங்க மணிக்கணக்காக பேசுவாங்க, அமைதியாக இருப்பார். எதிர்கட்சி சார்ந்தவங்க யார் பேசினாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவரோட டோனே ஒரு மாதிரி ஒருமையில் பேசுகிற மாதிரி இருக்குது. உட்காருங்க நீங்கள், எங்க அவங்க பேசிட்டுங்க, இது மரபில்லைங்க. அப்போது உங்கள் முதலமைச்சர், உங்கள் துணை முதலமைச்சர், உங்கள் அமைச்சர்லாம் பேசும்போது அமைதியாகிறீங்க. இது சபாநாயகர்னு ஒரு மாண்பு இருக்குங்க. நீங்கள் சபாநாயகருடைய நடவடிக்கைகள் சிலவற்றில் நீதிமன்றமே தலையிட முடியாது, ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட அதிகாரம் பொருந்திய ஒன்று. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ரத்த கொதிப்பான்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் யாருடைய ஃபேவரான ஒரு நபராக இருக்கிறீங்க? நீங்கள் வெட்ட வெளிச்சமாக திமுக எதிர்த்து என்ன கேளுங்க நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. அவர் எவ்வளோ பெரிய அறிவார் அப்படின்னா சபாநாயகர் தென் மாவட்டங்களில் கொலைகளே நடக்கிறது கிடையாது, சாதிய கொலைகளாக நடக்கிறதே கிடையாதுன்னு சொல்லுவார். சொல்லி முடிச்சு அடுத்த வாரம் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வெளியாகும், தென் மாவட்டங்களில் எத்தனை சாதிய படுகொலை நடந்திருக்கு, எவ்வளோ கொலைகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இவங்களுக்கு சபாநாயகர்ன்ற ரோலை மறந்துடுவார் இவர்.
அந்த கட்சிக்கு வந்து எப்படி முட்டு கொடுக்கலாம், எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் சபாநாயகருக்கு வந்து எதனால வந்து இவங்க திமுக தேர்ந்தெடுத்தாங்கன்னா, எதிர்க்கட்சியே பேச விடாம பண்றதுக்கான ஒரே தகுதி உள்ள ஒரு நபர் வந்து இப்ப இருக்கக்கூடிய சபாநாயகர் தான். அதனால தான் அவர் சபாநாயகரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.